வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால அந்த பயிற்சி மட்டும் பயன்படுத்துங்க. நம்ம நிஃப்டி கோல்டு ரெண்டும் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நாளாக நிஃப்டி கொடுக்காம இருந்தேன். ஒரு 10 நாளாக வேறு சில பர்சனல் ரீசன்னால இன்னையிலேருந்து மறுபடியும் கோல்டு நிஃப்டி ரெண்டையும் கொடுக்குறேன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னைக்கு காலையில் இங்கே மேலே ஓப்பன் ஆச்சு. இது ஒரு சப்போர்ட் லெவல், ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு வச்சுக்கல. மார்க்கெட் அங்கே ஓப்பன் ஆகி அப்படியே மேலே கீழே கரெக்டாக இந்த லெவலையே பிரேக் பண்ணிட்டு, அதாவது நேற்றுடைய லோவையே பிரேக் பண்ணிட்டு அப்படியே மேலே மூவ் ஆகி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கான். இது வரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கான். புரிஞ்சுங்களா? இப்போ வேறு என்ன நடக்குது? இது ஆல்ரெடி காலையிலேயே நான் டெலிகிராமில் வாட்ஸ்அப்லலாம் இந்த 2 லெவல் தான் நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அந்த லெவலுக்கே தான் மார்க்கெட்டு இங்கே இந்த லெவல் பிரேக் பண்ணாமல் மேலே போனது கரெக்டாக வருங்க. நேற்றோட ஹை தான், நேற்றோட லோ அண்டு நேற்றோட ஹை. அதைத்தான் இன்னைக்கு பண்ணிக்கிறானோ லோ ஹை. அதாவது இன்பில்ட்டாக அதுக்குள்ளேயே நடந்திருக்கான். அதை தாண்டி மார்க்கெட் எந்த மூவ்மெண்ட் கொடுக்கல, அதுக்குள்ளேயே மூவ் பண்ணியிருக்கான். 5 நிமிஷத்தில் பார்க்கலாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கொடுத்துருக்குன்னு. 5 நிமிஷத்தில் பார்க்கலாம். இதை பாருங்க, நேற்று ஆல்ரெடி இந்த லெவல் லோவாக இருந்து நான் காலையில் டெலிகிராமில் இந்த லெவலை போட்டு கொடுத்துருந்தேன். இந்த லெவல் வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு கொடுத்துருந்தேன். ஏன்னா ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே பாருங்க, இப்படி வந்து கீழே போயிருக்கான். ரைட்டுங்களா? அப்போ இதை பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணால் பை ட்ரெண்ட். அப்போ ஆக்சுவலாக பை ட்ரெண்ட் வந்தாச்சுன்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது தான் கான்செப்ட். அப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க, மேலே வந்தவன் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொஞ்சம் மேலே நம்ம துரத்தியெல்லாம் பிடிக்கக்கூடாதுங்க. இங்கே போய் பை பண்ணலாம், இங்கே போய் பை பண்ணலான்னு பண்ணலாம். இங்கே பண்ணி கூட ஒரு வகையில் இந்த லெவலுக்குன்னா ஒரு பை பண்ணியிருந்தோம், கொஞ்சம் மேலே போய் வந்திருக்கான். அகெயின் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு கீழே இது வரைக்கும் திரும்பினவன் மறுபடியும் மேலே போய் மறுபடியும் கரெக்டாக இந்த லெவலையே பக்காவாக டெஸ்ட் எடுத்துட்டு இங்கிருந்து பறந்துட்டான். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி தான் நாம் ட்ரேடை பிடிக்கணும். இப்போ என்ன ட்ரெண்டு? இந்த லோவுக்கு பர்ஃபெக்டாக திரும்பி போயிருக்கான். மேலே போனவன் எங்கே போயிருக்கான்? இந்த ஹை தான் போயிருக்கான், வேற எங்கேயும் போலிங்க அவன். இந்த லோவை டச் பண்ணால் இந்த ஹையில் முடிஞ்சிருக்கான். மார்க்கெட்டை இப்படி தான் நம்ம பார்க்கணும். அதனோட ட்ரெண்ட் என்ன, ஃபஸ்ட்டு எந்த வகையில் மூவ் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம ட்ராவல் பண்ணணும். அதனோட மொமெண்ட்டை கூட நம்ம அப்படியே கேட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கரெக்டாக தெரியும். கூட நினச்ச பக்கமெல்லாம் என்ட்ரி போகாமல் பர்ஃபெக்டாக எங்கே என்ட்ரி கிடைக்குதோ அந்த இடத்துல போய் பழகணும். போகும்போது இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதை தாண்டி ஒன்றுமே இல்லைங்க மார்க்கெட்டில். இதுதான் நடந்திருக்கு. நான் இது தான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுன்னா ட்ரெண்ட் மாறிடும். இங்கே ஆல்ரெடி முந்தா நாள் இங்கே க்ளோஸ் ஆச்சு, நேற்று இங்கே ஓப்பன் ஆகும்போது செல்ட்ரனில் ஓப்பன் ஆயிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் வரைக்கும் மேலே வந்த மார்க்கெட்டு ஒரு சப்ளை ஜோனில் அங்கேருந்து கீழே விட்டவன் கரெக்டாக இந்த லோவை, அதாவது இந்த சப்ளை டிமாண்ட் ஜோனுக்குள்ளே இங்கிருந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கான். இன்னைக்கு அந்த லெவலுக்கு மேலேயே பாடி க்ளோஸ் வச்சுட்டா. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துலேயே செகண்ட் மேலே போயிருக்கான். அப்போ இங்கே போய் நம்ம எங்கே பை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எங்கேயுமே பண்ண முடியாது. அடுத்தது கரெக்டான லெவல்னு பார்த்து இந்த லெவல் தான். இது தான் நான் டெலிகிராமில் முன்னாடியே கொடுத்துருந்தேன். இந்த லெவலுக்கு வந்தால் மறுபடியும் பை பண்ணலான்னா அதே லெவல் இன்னைக்கு பர்ஃபெக்டாக டச் பண்ணிவிட்டு 23,145லேருந்து 347 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் 210 பாயிண்ட் மேலே போயிருக்கான். இதுதான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குதுங்க. மாற்றி மாற்றி இதை ஃபாலோ பண்ணி பழகுங்க. இதை பிடிச்சி பழகிட்டிங்கன்னா இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.